ஏற்கனவே கொடுக்க வேண்டிய தொகையை வருஷம் கொடுக்க வேண்டிய தொகையினுடைய அமௌண்ட்டை கொடுத்துட்டு நாங்கள் உடனே கொடுத்துட்டோம்னு ஒரு நிதி அமைச்சரே போய் சொல்கிறாங்க. ஒரு நிதி அமைச்சர் போய் சொல்லலாமா? ஆனால் என்ன தெரியுது அப்படின்னா, நாங்கள் டிவி விவாதத்துக்கு போகிறப்ப டிவி விவாதத்தில் வர்றவன்லேருந்து மேலே வரைக்கும் பொய் மட்டும் தான் பேசுகிறான், வேறு எதுவும் பேசுறதில்ல. மேலே வரைக்கும் மோடியிலேருந்து விவாதத்துக்கு வர்ற வரைக்கும் அத்தனை பேரும் பொய் தான் பேசுகிறான். பொய்யான விஷயங்கள், ராங்கான இன்டர்பிரிட்டேஷன், டைவர்ட் பண்ணுறது, திசை திருப்புறது, இது மட்டும் தான் நடக்குது. அப்புறம் மேலேருந்து மேலே அப்படி இருக்குன்னா கீழே அப்படி தானே இருக்கும், வேற இன்னும் எதிர்பார்க்க முடியாது. இந்த ப்ராம்ப்டை எப்போ எழுதலாம் அப்படின்னா, ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணும்போது எழுதலாம், இல்லைன்னா ரிப்பேர் பண்ணும்போது எழுதலாம். என்னைக்காவது நம்ம வாங்கின பொருள் 17,50,000 30,000 விவிபேட்டில் 6.5 லட்சம் விவிபேட் ரிப்பேர்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுச்சுன்னா எப்படிங்க நம்புறது? ஏன்னா அந்த 6.5 லட்சம் மெஷினை கொண்டு போய் யாரை ஜெயிக்க வைக்கணும், எந்த தொகுதியில் அதை பயன்படுத்தணும் என்று சொல்லி அதில் ப்ரோக்ராம் பண்ணியாச்சுன்னா எப்படி? எலெக்ஷன் ஓட்டு போடுற வரைக்கும், இல்லை ஓட்டு முடிகிற வரைக்கும் டேட்டா டைம் செட் பண்ணி 5 மணி வரைக்கும் செட் பண்ணி, இத்தனாம் தேதி வாக்குப்பதிவு 5 மணி வரைக்கும் நீ என்ன செக் பண்ணாலும் சரி, என்ன டெஸ்ட் பண்ணாலும் சரி, போடுற ஓட்டு கரெக்டாக கவுண்ட் ஆகும், என்ன யாருக்கு போட்டோமோ அது தெரியும். 5 மணிக்கு மேலே இந்த ப்ரோக்ராம் ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா கிளாக் செட் ஆகிருக்கு. ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா யாருக்கு எத்தனை பெர்சன்டேஜ் போடுறோமோ அந்த பெர்சன்டேஜ் போயிடுறதுக்கு முழுமையான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இது ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணக்கூடிய மெஷின். எனவே இவிஎம் இருந்தால் பிஜேபி ஜெயிக்கும். இவிஎம் இல்லாமல் மேனுவல் ஓட்டிங் முறை வரணும். இல்லை அப்படின்னா விவிபேட்டில் அதில் பாருங்க, அதில் ஒரு ஏமாற்றம் பண்ணுறாங்க. விவிபேட்டில் தெர்மல் பிரிண்டிங், ஏன்னா ஒரிஜினல் பிரிண்டிங் போட்டால் இந்தியாவுடைய பொருளாதாரமே நட்டப்பட்டு போயிருப்பாருங்க. ஒரிஜினல் பிரிண்டிங் மெஷின் வச்சா ஒட்டுமொத்த இந்தியாவுமே இப்போ 125 லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு. ஒரிஜினல் விவிபேட் மெஷின் வாங்கினா என்ன ஆக போகுது? பிரிண்ட் பண்ணால் ஒரு 4 வருஷத்துக்கு அது வாட்டில் இருக்கும், 5 வருஷத்துக்கு இருக்கணும். இது தெர்மல் பிரிண்டிங் 25 நாளில் காணாமல் போயிடும். இது ஒரு காரணமாக சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறது. 25 நாளுக்கு மேலே வராது, அதனால் அதை எண்ண முடியாது. அப்போ எந்தெந்த வழியிலெல்லாம் ஏமாற்ற முடியுமோ அந்தந்த வழியிலெல்லாம் விவிபேட்டை கொண்டு வந்து அந்தந்த வழியிலெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டை ஏமாற்றி இதையெல்லாம் இவர்கள் செய்யும் பொழுது எப்போ சந்தேகம் வருதுன்னா, தலைமை தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை 3 பேர், ஒன்று பிரதமர், இன்னொன்று எதிர்க்கட்சி தலைவர், இன்னொருத்தர் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இந்த 153 எம்பிக்களை வெளியனுப்பிவிட்டு மசோதாவை நிறைவேற்றி பண்ணிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? தெளிவா இருக்கு. தேர்தல் கமிஷனுக்கு நீங்க கியாக்கியான்னு கத்தினாலும் தேர்தல் கமிஷனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு. கிட்டத்தட்ட மத்திய பிரதேசத்தில் மட்டும் 15,000 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த கம்ப்ளைண்ட்டும் எடுக்காத தேர்தல் கமிஷன். அப்ப யார் வேணும்? மோடி சொல்லக்கூடிய ஆள் தேர்தல் கமிஷனா வரணும். இதுதான். அப்ப இண்டிபெண்டன்ட் பாடியா இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனருக்கு மோடி சொல்லக்கூடிய பிளாட்டன்ட் வயலேஷனா சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் தூக்கிட்டு அங்க இவருக்கான ஒரு அமைச்சரை போட்டு 2 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுத்தால் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னாலும் அந்த கேள்வி இல்ல, இதுதான் முடிவு அப்படி என்று சொன்னால், மோடி அவர்கள் தேர்தல் கமிஷன்ல இருந்து கீழே வரைக்கும் ஒட்டுமொத்தமா சிஸ்டத்தை செட் பண்ணியாச்சு. 2024 தேர்தல் எலெக்ஷன் இவிஎம்ல நடக்க கூடாது என்பதுதான் இன்றைய போராட்டத்தினுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும். நார்மலா தமிழகத்தில் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு அரசியல் விழிப்புணர்வை செய்யக்கூடிய ஒரே தலைவர் என்று சொன்னால் அது தொல் திருமாவளவன் அவர்கள் தான். ஒரு அறிவார்ந்த அரசியல் விழிப்புணர்வை தமிழகம் முழுக்க சென்று பட்டி தொட்டி என்றும் சென்று அந்த விழிப்புணர்வை செய்யக்கூடிய ஒரே தலைவர் அவர் தான், வேறு யாரும் இல்லை. நான் பார்த்தேன். அது மட்டுமல்லாமல் சென்னையிலேருந்து நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் போனீங்கன்னா ரோடாக இருக்கட்டும், பாலமாக இருக்கட்டும், செவராக இருக்கட்டும், எங்கே இருக்கட்டும், அங்கே அவரது விழிப்புணர்வு பிரச்சாரம் இருக்கும். அதுதான் அங்கே மக்களை ஜனநாயகப்படுத்தக்கூடிய முறை. அதை செய்துதான் இன்றைக்கு அவர் உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவராக உருவெடுத்திருக்கிறார். அதற்கு உண்மையிலேயே தமிழ்நாடு கொடுத்து வைத்திருக்க வேண்டும், இல்லைன்னா அது இது கிடையாது. அந்த அளவிற்கு ஒரு அறிவார்ந்த தலைவராக, ஒரு பக்குவம் கொண்ட தலைவராக, ஒரு பண்பான தலைவராக இன்றைக்கு தமிழக அரசியலிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியாக திரு திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு இந்த கோரிக்கையை முன்னெடுத்திருப்பது உலகிலே இது ஒரு வரலாறு படைக்கக்கூடிய தமிழக நிகழ்வாக இது அமையும். ஏனென்று சொன்னால், பாராளுமன்றத்திலிருந்து தமிழ்நாட்டு மட்டுமல்ல, அவர் நான் பார்த்துருக்கேன், நைட்டு 3 மணி வரைக்கும் தூக்கம் கிடையாது. காலையில் 7 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிச்சா அவருக்கு எக்ஸசைஸ் பண்ணுற கூட நேரம் இல்லை. அந்த அளவிற்கு மக்களோடு மக்களாக அண்ணா சொன்னார், நீ அரசியலில் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களோடு இரு, மக்களோடு பேசு, மக்களோடு பழகு, மக்களோடு வாழ் என்று சொன்னார். அதை உண்மையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் அவர் தான். தன் உடல்நலத்தையும் பாராது,
தன் வாழ்வை தியாகம் செய்து உடல் நலத்தையும் பாராது உழைக்கக்கூடிய தலைவராக அவர் பரிணமித்திருக்கிறார். அவரது மேடையிலே முதல் மேடை இன்றைக்கி தான் நான் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறது. அவரோடு எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம், ரொம்ப நாள் பழக்கம். ஆனால் இன்றைக்கி தான் அரசியல் மேடையில் நான் பேச வந்திருக்கேன். ஏன்னா இதனுடைய சப்ஜெக்ட் அப்படி. இந்த நானும் ஐயநாதன் சாரும் அடிக்கடி டிவி விவாதத்தில் பேசிகிட்டே இருப்போம். அந்த இவிஎம் மிஷினை நம்பாதீங்க, அது வந்து ஒரு நல்லதுக்கு நல்லதாக இருக்கும். அதை என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் மாற்றலாம், வாய்ப்பு இருக்குது. நான் சயின்டிஃபிக்காக சொல்கிறேன், டெக்னிக்கலாகவும் சொல்கிறேன். அப்துல் கலாமுக்கு தொழில்நுட்ப ஆலோசகராக இருந்த காரணத்தினால் சொல்கிறேன், கண்டிப்பாக இவிஎம் மிஷின் கேன் பி மேனிப்புலேட்டட், அதை மாற்ற முடியும். இதை வந்து அவர் நானும் சொன்னோம். ஆனால் இன்றைக்கி மக்கள் மத்தியிலே ஜனநாயகப்படுத்திய முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்போ தான் வந்து சாம்பிட்டோட பேச ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ தான் பேசுகிறாரு. காங்கிரஸே இப்போ தான் பேசுகிறாங்க. அப்போ இனிமேலும் இந்த இந்தியா ஒரு சர்வாதிகார வல்லரசாக மாறவிடக்கூடாது. ஒரு சர்வாதிகாரம் தலைதெறித்து ஒரு ஹிட்லர் மாதிரியான ஒரு சூழல் வரக்கூடாது என்றால் இந்த இவிஎம் கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும். அப்போ அந்த சூழல் தான். கிட்டத்தட்ட 22 லட்சம் இவிஎம் மிஷின் இருக்குது. 22,30,000 இவிஎம் மிஷின். மொத்த வாக்குச்சாவடி இந்தியா முழுக்க 10 லட்சம் தான் இருக்குது. 22 லட்சம் வாக்குச்சாவடி இருக்குது. 16.3 லட்சம் கண்ட்ரோல் யூனிட் இருக்குது, வாங்கி வச்சுருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். அதில் 17,30,000 யூனிட் விவிபேட் மிஷின் இருக்குது. இது 2019 எலெக்ஷனுக்கு முன்னாலே வாங்கிட்டாங்க, வாங்கி டெஸ்ட் பண்ணியாச்சு. 2017 சுப்ரீம் கோர்ட்டில் எலெக்ஷன் கமிஷன் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குது. என்ன கொடுக்குது அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும், சட்டசபை எலெக்ஷனாக இருக்கட்டும், நாங்கள் 100% விவிபேட் மிஷினை நாங்கள் உபயோகப்படுத்துவோம் என்று சுப்ரீம் கோர்ட்டில் உத்தரவாதம் கொடுத்து விட்டு இவர்கள் உபயோகப்படுத்தினது மொத்தம் 20,000 லொக்கேஷன் தான். எதிர்கட்சிகள் எல்லாம் போய் நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் 50% இடத்துலையாவது இதை யூஸ் பண்ணுங்கள், இல்லை குறைஞ்சது ஒரு 30% யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஒரு 5% ஆவது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டப்ப சுப்ரீம் கோர்ட் ரஞ்சன் கோகாய் யார் தீர்ப்பு சொன்னவர், அயோத்திக்கு தீர்ப்பு சொன்னவர், இதுக்கும் தீர்ப்பு சொன்னவர், கடைசியில் எம்பி ஆனவர், பிஜேபினால் எம்பி ஆனவர். எந்த அளவிற்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தங்கள் தரத்தை தாழ்த்துகிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அப்போ நீதிமன்றம் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன், எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன், நீதிமன்றம் ஒரு இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன். அப்போ தனி அதிகாரம் பெற்ற நிறுவனங்கள் அனைத்தையும் இந்த பிஜேபி அரசு, மோடி அரசு ஒட்டுமொத்தமாக சர்வநாசம் பண்ணி தனது கீழ், தனது அடிமையாக கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு ஜனநாயகம் பால்பட்டு கிடக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். நண்பர்களே, இப்போ இந்த ரஞ்சன் கோகாய் தலைமையிலான 3 நீதிபதி அமர்வு சொல்லுது, இதில் 5 ஓட்டிங் மெஷினை மட்டும் விவிபேட்டை மட்டும் எண்ணி அது ஓகேனா நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். இது என்ன கணக்கு? ஒரு ஓட்டு நம்ம போட்டோம்னா இவருக்கு தான் நான் ஓட்டு போட்டேன்னு எனக்கு நான் உறுதியாக தெரிஞ்சால் தான் அது ஆத்தன்டிக் ஓட்டிங் சிஸ்டம். நான் யாருக்கு போட்டேனே தெரியலை அப்படின்னா அதுக்கு பேர் நம்பகத்தன்மையற்ற ஓட்டிங் சிஸ்டம். அந்த நம்பகத்தன்மையற்ற ஓட்டிங் சிஸ்டத்தை யார் வேணாலும் மேனிப்புலேட் பண்ணலாம். ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, இதில் 3 இருக்குது. எஸ்ராம் இருக்குது, ஃப்ளாஷ் மெமரி இருக்குது, இஇராம் இருக்குது. எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, இதுதான் இஇராம். E2 ராம், E2 ப்ராம் சொல்லுவாங்க. ஃப்ளாஷ் மெமரி இருக்குது, நாண்ட் ஃப்ளாஷ் மெமரி. எஸ்ராம்னு ஒன்று இருக்குது. இந்த 3 இருக்குது. இதில் ஓட்டு போடுறதுக்கு 14 நாளைக்கு முன்னால் இந்த ஓட்டிங் மிஷினில் பேரெல்லாம் கேண்டிடேட் பேர் அனௌன்ஸ் பண்ண பிறகு அதை ஏற்றுவாங்க. நல்லா ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்ராமில் ஒரு சின்ன அல்காரிதத்தை எழுதி, வேற ஒன்று வேணாம், இந்த கேண்டிடேட்டுக்கு 40% ஓட்டு போட்டுரு, எவ்வளோ ஓட்டு விழுகுதோ அந்த ஓட்டில், இதில் 40% ஓட்டு, இதில் 35% ஓட்டு, மிச்சத்துக்கு எது விழுகுதோ அதை போட்டுக்கோ அப்படின்னு முடிஞ்சு போச்சு. 2 தான் அப்போசிஷன், 2 கட்சி தான். இந்த பர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 51% யாருக்கு போடுறீங்களோ
அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிருவாங்க. இதை எப்போ மாற்றலாம் அப்படின்னா, இந்த ப்ராம்ப்டை எப்போ எழுதலாம் அப்படின்னா, ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணும்போது எழுதலாம், இல்லைன்னா ரிப்பேர் பண்ணும்போது எழுதலாம். என்னைக்காவது நம்ம வாங்கின பொருள் 17,50,000 30,000 விவிபேட்டில் 6.5 லட்சம் விவிபேட் ரிப்பேர்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சுன்னா எப்படிங்க நம்புறது? ஏன்னா அந்த 6.5 லட்சம் மெஷினை கொண்டு போய் யாரை ஜெயிக்க வைக்கணும், எந்த தொகுதியில் அதை பயன்படுத்தணும் என்று சொல்லி அதில் ப்ரோக்ராம் பண்ணியாச்சுன்னா எப்படி எலெக்ஷன் ஓட்டு போடுற வரைக்கும் இல்லை ஓட்டு முடிகிற வரைக்கும் டேட்டை டைம் செட் பண்ணி 5 மணி வரைக்கும் செட் பண்ணி இத்தனாம் தேதி வாக்குப்பதிவு 5 மணி வரைக்கும் நீ என்ன செக் பண்ணாலும் சரி, என்ன டெஸ்ட் பண்ணாலும் சரி, போடுற ஓட்டு கரெக்டாக கவுண்ட் ஆகும், என்ன யாருக்கு போட்டோமோ அது தெரியும். 5 மணிக்கு மேலே இந்த ப்ரோக்ராம் ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா கிளாக் செட் ஆகிருக்கு. ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ் போடுறோமோ அந்த பர்சன்டேஜ் போயிடுறதுக்கு முழுமையான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இது ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணக்கூடிய மெஷின். எனவே இவிஎம் இருந்தால் பிஜேபி ஜெயிக்கும். இவிஎம் இல்லாமல் மேனுவல் ஓட்டிங் முறை வரணும். இல்லை அப்படின்னா விவிபேட்டில் அதில் பாருங்கள், அதில் ஒரு ஏமாற்றம் பண்ணுறாங்க. விவிபேட்டில் தெர்மல் பிரிண்டிங். ஏன்னா ஒரிஜினல் பிரிண்டிங் போட்டால் இந்தியாவுடைய பொருளாதாரமே நட்டப்பட்டு போயிருப்பாருங்க. ஒரிஜினல் பிரிண்டிங் மெஷின் வச்சா ஒட்டுமொத்த இந்தியாவுமே இப்போ 125 லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு. ஒரிஜினல் விவிபேட் மெஷின் வாங்கினா என்ன ஆக போகுது? பிரிண்ட் பண்ணால் ஒரு 4 வருஷத்துக்கு அது வாட்டில் இருக்கும், 5 வருஷத்துக்கு இருக்கணும். இது தெர்மல் பிரிண்டிங் 25 நாளில் காணாமல் போயிடும். இது ஒரு காரணமாக சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறது. 25 நாளுக்கு மேலே வராது, அதனால் அதை எண்ண முடியாது. அப்போ எந்தெந்த வழியிலெல்லாம் ஏமாற்ற முடியுமோ அந்தந்த வழியிலெல்லாம் விவிபேட்டை கொண்டு வந்து அந்தந்த வழியிலெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டை ஏமாற்றி இதையெல்லாம் இவர்கள் செய்யும் பொழுது எப்போ சந்தேகம் வருதுன்னா, தலைமை தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை 3 பேர், ஒன்று பிரதமர், இன்னொன்று எதிர்க்கட்சி தலைவர், இன்னொருத்தர் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இந்த 153 எம்பிக்களை வெளியனுப்பிவிட்டு மசோதாவை நிறைவேற்றி பண்ணிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? தெளிவாக இருக்குது. தேர்தல் கமிஷனுக்கு நீங்கள் கியாக்கியான்னு கத்தினாலும் தேர்தல் கமிஷனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது. கிட்டத்தட்ட மத்திய பிரதேசத்தில் மட்டும் 15,000 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த கம்ப்ளைண்ட்டும் எடுக்காத தேர்தல் கமிஷன். அப்போ யார் வேணும்? மோடி சொல்லக்கூடிய ஆள் தேர்தல் கமிஷனாக வரணும். இதுதான். அப்போ இண்டிபெண்டன்ட் பாடியாக இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனருக்கு மோடி சொல்லக்கூடிய பிளாட்டன்ட் வயலேஷனாக சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸை தூக்கிட்டு அங்கே இவருக்கான ஒரு அமைச்சரை போட்டு 2 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுத்தால் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னாலும் அந்த கேள்வி இல்லை, இதுதான் முடிவு அப்படி என்று சொன்னால் மோடி அவர்கள் தேர்தல் கமிஷனில் இருந்து கீழே வரைக்கும் ஒட்டுமொத்தமாக சிஸ்டத்தை செட் பண்ணியாச்சு. 2024 தேர்தல் எலெக்ஷன் இவிஎம்மில் நடக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய போராட்டத்தினுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும். நண்பர்களே, இது எப்பாடுபட்டாவது அனைத்து எதிர்க்கட்சிகளும், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகளும் சுப்ரீம் கோர்ட்டில் போராடி இதை நிறுத்தியாக வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்த உங்களுடைய அத்துமொத்த இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களது மக்களது வேண்டுகோளாக இருக்க வேண்டும். சரி, அடுத்து மழை வெள்ளம் பேரிடர் வந்தாச்சு. பேரிடர்னா என்னங்க? நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு இருக்குது. டிசாஸ்டர்னால பேரிடர் தானே. அப்போ பேரிடர்னா நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மா சொல்கிற மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவும் அழிஞ்சால் தான் பேரிடர்னு அந்த அம்மா சொல்லுது. இல்லைன்னா பேரிடர் அறிவிக்க முடியாதுன்னு. அது நடக்க போகிறதில்ல. ஒரு மாநிலத்தில் பேரிடர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில், ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் எந்த அளவிற்கு பாரபட்சம் காட்டுறான்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். கிட்டத்தட்ட ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு 75% ஒன்றிய அரசு கொடுக்கணும், 25% மாநில அரசு கொடுக்கணும். இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு போடுதோ அந்த அது அக்செப்டடு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி தான் அதை செலவழிக்கணும். திடீரென்று ஒரு காரியத்துக்கு இப்போ நம்ம சென்னையில் ஏற்பட்ட 4 மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளமாக இருக்கட்டும், இல்லை தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலியில் ஏற்பட்ட வெள்ளமாக இருக்கட்டும், திடீரென்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த உடைமை இழப்பு, வீடு இழப்பு, கால்நடைகள் இழப்பு, உயிரிழப்பு, இத்தனை இழப்புகளை இண்டஸ்ட்ரி அழிந்து விட்டது. இத்தனைக்கும் ஒரு மாநில அரசு உதவி செய்யணும்னா உடனடியாக கொடுக்கணும். குஜராத் கவர்மெண்ட்டுக்கு போன உடனே இன்ட்ரிம் ரிலீஃப் 1000 கோடி அனௌன்ஸ் பண்ணுறாரு மோடி அவர்கள்.
ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டிய தொகையை வருஷம் கொடுக்க வேண்டிய தொகையினுடைய அமௌண்ட்டை கொடுத்துட்டு நாங்கள் உடனே கொடுத்துட்டோம்னு ஒரு நிதியமைச்சரே போய் சொல்கிறாங்க. ஒரு நிதியமைச்சர் போய் சொல்லலாமா? ஆனால் என்ன தெரியுது அப்படின்னா, நாங்கள் டிவி விவாதத்துக்கு போகிறப்ப டிவி விவாதத்தில் வர்றவன்லேருந்து மேலே வரைக்கும் பொய் மட்டும்தான் பேசுகிறான், வேறு எதுவும் பேசுகிறதில்ல. மேலே வரைக்கும் மோடியிலேருந்து விவாதத்துக்கு வர்ற வரைக்கும் அத்தனை பேரும் பொய் தான் பேசுகிறான். பொய்யான விஷயங்கள், ராங்கான இன்டர்பிரிட்டேஷன், டைவர்ட் பண்ணுறது, திசை திருப்புறது, இது மட்டும் தான் நடக்குது. அப்புறம் மேலேருந்து மேலே அப்படி இருக்குன்னா கீழே அப்படி தானே இருக்கும், வேறு இன்னும் எதிர்பார்க்க முடியாது. அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னா, பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். உத்தரப்பிரதேசத்தில் 4 ஆண்டுகள் கணக்கு மட்டும் ஒரு ஆர்டிஐயில் ஹோம் மினிஸ்டருடைய ஸ்டேட் மினிஸ்டர் கொடுத்துருக்கார். ஆர்டிஐயில் கொடுத்துருக்கார், ராஜ்யசபானுடைய கேள்வியில். சரி, ஆர்டிஐயில் ராஜ்யசபா கேள்வியில். அதில் 2014-15 2018-19 வரைக்கும், 2018 வரைக்கும் உத்தரப்பிரதேசம் கேட்ட தொகை கிட்டத்தட்ட 2596 கோடி. ஸ்டேட் ரிலீஃப் ஃபண்டுக்கு, நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு அவர்கள் அசஸ் பண்ண தொகை 1668 கோடி. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு மோடி அரசு கொடுத்த பணம் எவ்வளோ தெரியுமா? 4949 கோடி. அசஸ் பண்ண தொகை 1668. அதாவது எக்ஸ்பர்ட் கமிட்டி போய் உத்தரப்பிரதேசத்துக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் என்று அசஸ் பண்ண தொகை 1668 கோடி. ஆனால் மோடி அரசு கொடுத்தது 4949 கோடி. இதில் ராஜஸ்தான் என்டிஆர்எஃப் அசஸ் பண்ண தொகை 3155 கோடி. ஆனால் மோடி அரசு கொடுத்தது 2670 கோடி. ஏன்னா ராஜஸ்தானில் மாறி மாறி வரும், காங்கிரஸ் வரும், பிஜேபியும் வரும், மாறி மாறி வரும். அவர்களுக்கு கொடுத்தது அப்படி. அடுத்து பாருங்கள், மகாராஷ்டிரா கேட்டது 2683 கோடி. மோடி அரசு கொடுத்தது 5244 கோடி. அப்படியே டபுள் அமௌண்ட் கொடுத்துருக்கார். அடுத்து மத்திய பிரதேசம், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம், கேட்டது 2431 கோடி, கொடுத்தது 5243 கோடி டிசாஸ்டர் ரிலீஃப். கர்நாடகா சென்ட்ரல் கவர்மெண்ட் அசஸ் பண்ண தொகை 685 கோடி தான். ஆனால் கர்நாடகாவுக்கு மோடி அரசு கொடுத்த பணம் 5122 கோடி. 3-4 வருஷத்தில் மட்டும். இதில் பிஜேபி ஆளாத மாநிலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆந்திர பிரதேசம் கேட்டது 1081 கோடி, கொடுத்தது 1666 கோடி. ஒரிசா, இந்த பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு நவீன் பட்நாயக், அவர் கேட்டது 2043 கோடி. பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சருக்கு கொடுத்த பணம் 1000 கோடி தான். அவர் கேட்டது, ஒடிசா அடிக்கடி வெள்ளத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடிய மாநிலம், கேட்டது 1000 கோடி. சரி, கேட்டது 2043 கோடி, கொடுத்தது 1000 கோடி. அடுத்து தமிழ்நாடு, நம்ம கேட்டது 2496 கோடி 4 வருஷத்தில் மட்டும். என்டிஆர்எஃப்ல கேட்டது, என்டிஆர்எஃப் அசஸ் பண்ணி கொடுத்தது 2496 கோடி கொடுக்கலாம் தமிழ்நாட்டுக்கு அப்படி என்று என்டிஆர்எஃப் டீம் வந்து அசஸ் பண்ணி சொன்னது 2496 கோடி, கொடுத்தது 1872 கோடி. வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1997 கோடி கேட்டாங்க அசஸ் பண்ண தொகை, கொடுத்தது 1498 கோடி. அப்போ பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அப்படியே 3 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு கொடுத்து விட்டு, பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு அப்படியே குறைச்சி கேட்டதை விட ஏதோ வந்தால் போகுதுன்னு கொடுக்குறாங்களே ஒழிய இவர்கள் கொடுக்கவில்லை. அப்போ தமிழ்நாட்டில் நம்ம 2015 வெள்ளம், 2016 வர்தா புயல், 2016 வறட்சி, 2017 ஒக்கி புயல், 2018 கஜா புயல், 2020 நிவர் புயல், இத்தனைக்கு சேர்த்து நம்ம கேட்ட தொகை 1,12,000 கோடி. தமிழ்நாடு அரசு, போன எடப்பாடி அரசு சரி, இப்போ இந்த அரசு கேட்டது 1,12,000 கோடி, நம்மளுக்கு கொடுத்தது 5,842 கோடி இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையிலே நேற்று சொல்கிறாரு மோடி அவர்கள், நான் தமிழகத்திற்கு 3 மடங்கு 2 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கேன்றாரு. எங்கே கொடுத்துருக்காரு? எங்கேயுமே இல்லை. அப்போ தமிழகத்திற்கு பிஜேபி ஆளாத தென் மாநிலங்களுக்கு மோடி அரசு செய்வது மக்களுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகம். இது
உண்மையிலேயே இவர்கள் மக்களை பற்றி கவலைப்படவில்லை, இவர்கள் கட்சியை பற்றி கவலைப்படுகிறார்கள், இவர்களது அடுத்த ஆட்சியை பற்றி கவலைப்படுகிறார்கள், அடுத்து இந்தியாவை ஒரு ஹிந்து ராஷ்டிரமாக உருவாக்குவதற்கு தான் கவலைப்படுகிறார்கள், இது ஒற்றையாட்சி முறை கொண்டு வருவதற்கு கவலைப்படுகிறார்கள், இது ஜனநாயகத்தினுடைய அனைத்து மாண்புகளுக்கும் எதிராகத்தான் போய் முடியும். எனவே இந்த முயற்சியை முறியடிக்கக்கூடிய முதல் மைல்கல்லாக இந்த போராட்டம் நடக்கும். எனவே இந்த போராட்டம் வெற்றியடைய திரு தொல் திருமாவளவன் முன்னெடுத்த இந்த வேள்வி வெற்றியடைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.